இது பாரதியார் புதையல் பெருந்திரட்டுங்கிற நூல்ல வந்து 274 25 இருக்கிறது. அதே மாதிரி தமிழ்நாட்டிலே தமிழ் சிறந்திடுக, பாரத தேசம் முழுவதும் எப்போதும் போலவே வடமொழி வாழ்க, தேசம் முழுவதும் தேச ஒற்றுமைக்கு இதுவே வழி. தேசம் ஒற்றுமையா இருக்கணும்னா எல்லாம் சமஸ்கிருதத்தில் வந்துடணும், அப்பதான் வழின்னு சொல்லியிருக்கிறாரு. இது பாரதியார் கட்டுரைகள்ல பக்கம் 46 இருக்கிறது. அதே மாதிரி வந்து 15/12/1906 இவர் இந்தியான்னு ஒரு பத்திரிகை நடத்துறாரு. அந்த இந்தியாங்கிற பத்திரிகையில வந்து இந்தி பாஷை பக்கம் தலைப்புல ஒரு ஆர்டிகல் அந்த பத்திரிகையில அதுல என்ன எழுதுறாருன்னா, தமிழர்களாகிய நாம் ஹிந்தி பாஷையில் பயிற்சி பெறுதல் மிகவும் அவசியமாகும். தமிழர்களாகிய இங்க வந்து தமிழ் இந்தி திணிப்பை எதிர்த்து அவன் தீ குளித்து தன்னை சாவடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒரு பக்கம் இந்தியை திணிக்கிறான், தெரியாத மக்கள் மீது அனைத்தும் இந்தி. எங்க போனாலும் போஸ்ட் ஆபீஸுக்கு போனா இந்தியில இருக்கு, என்ன நமக்கு தெரிய மாட்டேங்குது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனா இந்தி, பஸ்ஸுக்கு போனா இந்தி, கோர்ட்டுக்கு போனா இந்தி. அப்ப நம்ம மக்களுக்கு என்னன்னு புரியாத அளவுக்கு அனைத்தும் இந்தி மயம் ஆக்கிட்டு இருக்கிறான். அதை எதிர்த்து ஒரு கூட்டம் போராடிக்கிட்டு அது ஒரு பக்கம் தியாகம் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் என்ன பண்றான்னு கேட்டா, பாரதியாரு தமிழர்களாகிய நாம் இந்தி பாஷையிலே பயிற்சி பெறுதல் மிகவும் அவசியமாகும். தமிழ் பாஷையில நமக்கு பிரதானமா இருக்க ஹிந்தி பாஷையை அபியசிக்க என்ன அவசியம் இருக்கிறது என்பதை சொல்கிறோம். நமக்கு தான் தமிழ் இருக்க இந்தி என்னத்துக்கு கேட்டா அதுக்கு காரணம் இருக்க சொல்லுகிறேன். என்ன சொல்கிறேன் என்றால், இந்தியா பலவித பிரிவுகளுடையதா இருந்த போதிலும் உண்மையில ஒன்றாயிருப்பதற்கு இணங்க அதுல உள்ள வெவ்வேறு நாடுகளிலே வெவ்வேறு பாஷைகள் இருந்த போதிலும் முழுமைக்கும் ஒரு பொது பாஷை வேண்டும். தமிழர்கள் தமிழும் இந்தியும், தமிழும் ஹிந்தியும், தெலுங்கர் வந்து தெலுங்கும் ஹிந்தியும், வங்காளத்தார் பெங்காலியும் இந்தியும் என இவ்வாறு எல்லா வகுப்பினரும் அறிந்திருப்பார்களானால் நமக்கு பொது பாஷை ஒன்று வந்துடும். தமிழ்நாட்டுக்காரர் தமிழை சமஸ்கிருதத்தையும் படி, மலையாளி மலையாளத்தையும் சமஸ்கிருதத்தையும் படி, வங்காளி வங்காளத்தையும் சமஸ்கிருதத்தையும் படி, இந்தியையும் படி. அப்படி படிச்சிருப்பாயானால் பொது பாஷை நமக்கு வந்துவிடும். பொது பாஷைன்னு ஒன்று வரணுமாக இருந்தால் இந்தியில தான் இருக்கணும். தமிழர் தெலுங்கர் முதலானவர் கூட சிறிது பிரயாசையின் பேரில் இந்தியை கற்றுக்கொள்ளலாம். கொஞ்சம் சிரமப்பட்டா இந்தியை படிச்சுக்கலாம். அப்ப இந்தியை படிச்சுக்கேன்னு திணிக்கிறான். அது முதல் பாஷையா இருக்கணும்ங்கிறான், பொது பாஷையா இருக்கணும் என்று சொல்றானே. இதுதான் உன்னுடைய நாம் தமிழுடைய கொள்கையா? இப்படித்தான் 5 வருஷம் மக்களை ஏமாத்திட்டு வந்தியா?